வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் துலாம் ராசியில் செல்கிறார். இன்று காலை சூரிய உதயத்திலிருந்து செல்லக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 1ஆம் பாதம், குருவினுடைய நட்சத்திரம். இன்று கிட்டத்தட்ட அவர் இன்று நாள் முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. இரவு 10:05 விசாகம் 2ஆம் பாதமாக துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு சந்திரன் மாற்றமடைகிறார். இதுதான் இன்றைய கோச்சார நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் உள்ள ராகு கிரகமும் இதே குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது பூரட்டாதி. சனி கிரகமும் அந்த லாபாதிபதி விரயஸ்தானத்தில் அமர்ந்து அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் செல்வது, அந்த குரு கிரகமும் சுயசாரத்தில் செல்வது, சந்திரனும் இந்த குருவினுடைய சாரமாகிய விசாகத்தில் செல்வது, வாழ்க்கை துணையினுடைய அதிருஷ்டத்தினால், தொழில் லாபத்தினால், இல்லைன்னா பணி ஏற்றத்தினால் ஒரு பெரிய லாபம் இவங்களுக்கு ஏற்படலாம். இவர்களுக்கும் அற்புதமான தொழில் லாபம், பெரிய விபரீதமான ஒரு யோகமான காலகட்டம். சரியான ஒரு விரயங்களை பார்த்து செய்வது ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஆனால் இது ஒரு கோச்சார நிலையில் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 4 கிரகங்கள் தேவையில்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருந்து ஒரே குருவினுடைய காலச்சக்கரத்தின் விரையாதிபதியான குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வது இன்று மற்றும் நாளை பார்க்கும் பொழுது சந்திரன் அஷ்டமஸ்தானத்திற்கு வர இருக்கிறார். இது மேஷத்திற்கு மட்டும் இல்லாமல் உலகத்திற்குமே விருச்சிகத்தில் சந்திரன் இருப்பது சுகஸ்தானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் ஏதோ ஒரு தொல்லை அதிகம் ஏற்படலாம். இது ஒரு உலகியல் ஜோதிட அடிப்படையில் ஒரு பெரிய தொல்லையான நிலையாக இன்று முதல் நாளை வரை அடுத்த 2 நாட்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ராகு கிரகம், சனி கிரகம், சந்திரன் கிரகம், குரு கிரகம், இந்த அனைத்து கிரகங்களுமே குருவினுடைய சாரத்தில் இருப்பது. இந்த குரு கிரகம் தன்னுடைய சுயசாரத்தில் அத்தனை கிரகங்களுக்கும் தன்னுடைய நட்சத்திரத்தை கொடுத்து அவர்தான் ஒரு கண்ட்ரோல் எடுத்து கடல் ராசி ஆகிய கடகத்தில் இருப்பது. அந்த ராசிக்குடைய சந்திரன் நாளையிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் விருச்சிகத்தில் நீசமாக இருப்பது. மக்கள் எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தற்பொழுது இருக்கக்கூடிய உலகியல் அடிப்படையில் இது மழை காலமாக இருப்பதனால் ஒருவேளை மழை அதிகமாக பொழியலாம். இது ஒரு தேவையில்லாத திடீர் வெள்ளமாக திடீரென்று சில வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருப்பதனால் யாரும் அலட்சியம் இல்லாமல் சற்று கவனமாக இருப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இது மேஷத்திற்கும் பொருந்தும், காலச்சக்கரத்திற்கும் பொருந்தும். ஆனால் இன்று இரவு 10:05 மேஷத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருப்பதனால் உலகில் எல்லோருக்குமே மேஷராசிக்குடைய சந்திராஷ்டமம் ஒரு 50% பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இன்றைய பலன்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு முயற்சிகளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி, திடீர் தனப்பிராப்தி. ஆனால் சற்று தொடங்கக்கூடிய விஷயங்களில் அக்கறை, பொறுமை, நிதானம் தேவை. தொழில் லாபம் மிகப்பெரிய சிறப்பான நிலையில் அடையும். வருமானத்தில் உயர்வு, பணியில் உள்ளவர்களுக்கு அதைவிட ஏற்றமான நல்ல நிலை, பணிக்கான சில பிரயாணங்கள், இடமாற்றங்கள், அலைச்சல்கள். ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்களும் சரி உங்களுடைய தாயாரும் ஆரோக்கியத்தை ரிஷபராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது இன்று நாள் முழுவதும் குருவினுடைய சாரத்தில் 5ல் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம், ஒரு சுபமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை, உயர்ந்த வருமானத்தோடு கூடிய பணி ஏற்றத்தினால் நிறைய நன்மைகள் இவங்களுக்கு நடக்க இருப்பது. வாழ்க்கை துணைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருப்பது. வாழ்க்கை துணையுடைய வருமானத்தையும் இந்த குருவினுடைய அமைப்பு உயர்த்தி கொடுக்கும். வாழ்க்கை துணைக்கும் இடமாற்றம் ஏற்படும். இவர்களுக்கும் பணிக்கான சில இடமாற்றங்கள் ஏற்படலாம். தொடர்ந்து இவர்கள் அக்கறையாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஆரோக்கியத்திலும், உணவிலும், பேச்சிலும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிக்குடைய சந்திரன் இன்று 4ஆம் வீட்டில் குரு சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக ஒரு நன்மையான ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குரு ஜென்மத்தில் உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்ப்பது மனதில் நல்ல நிம்மதி, மகிழ்ச்சி, உற்சாகம், குழந்தைகளுடைய வளர்ச்சியாக இருக்கலாம். ஜாதகர்களுக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்களாகவும் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதியும் மனதில் ஏற்றமும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. சில இடமாற்றங்கள் சாதகமாக உங்களுக்கு இல்லை உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய நிலையினால் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மேன்மையான ஒரு காலகட்டம். சுய தொழில் நண்பர்கள் சற்று விரயங்களை
கவனமாக கையாள்வது ஒரு பாதுகாப்பு. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு தொடர்ந்து இன்று ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை காட்டுவது நல்ல நிலை. சந்திரன் இவங்களுடைய பாதகஸ்தானத்தை பார்ப்பதனால் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களில் சற்று பொறுமையும் நிதானமும் தேவை. முக்கியமாக ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் இருப்பது மனதிற்குடைய சரியான நிலையாக இவங்களுக்கு இருக்கும். ஓரளவிற்கு வருமானம் திருப்தி அளிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரக கூட்டங்களாக இன்று இருப்பது சூரியன் ராசிநாதனாக 10ஆம் அதிபதியாக இவங்களுக்கு வரக்கூடிய புதன் கிரகம், செவ்வாய் கிரகம், இது எல்லாமே வருமானத்திற்கு தொழிலுக்கு ஒரு சாதகமான பலன்களையும் குடும்ப வாழ்வில் தேவையில்லாத குழப்பங்களையும் கொடுக்கும். எந்த வகையில் இந்த குழப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், பேச்சில் உங்களுக்கு சில ஒரு எடுத்தெறிந்து பேசக்கூடிய ஒரு மனநிலையை கொடுக்கலாம். உங்களை அறியாமல் சட்டென்று பேசக்கூடிய நிலை கொடுக்கும். சற்று கவனமும் பொறுமையும் உங்களுக்கு தேவை. பணி இடத்திலும் பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. குடும்ப வாழ்வு, உங்களுடைய ஆரோக்கியம், பணியில் கவனம், இதெல்லாம் பார்த்து கொண்டாலே உங்களுக்கு ஒரு ஏற்றமான காலகட்டமாகவே மேஜரான கிரக நிலை இருப்பது ஒரு நல்ல பலன்கள். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று ஜென்மச்சந்திரன், கோச்சார சந்திரன் இரண்டும் ஒரே வீட்டில் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் முக்கியமாக கவனம். தன்னுடைய மன ஆரோக்கியத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது, ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு உள்ளூர இருக்கக்கூடிய சில குழப்பங்களை தீர்க்க உதவும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு நிலை பெட்டரான நிலையாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் இருவருக்கும் சற்று தொல்லையான நிலை போல காட்டுகிறது. அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு மேன்மையான பலன்கள், பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் தொழிலுக்காக நிறைய பிரயத்தனப்படக்கூடிய அலைச்சல்களை ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் கண்டிப்பாக ஆரோக்கியம், ஓய்வெடுப்பதில் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு விரயச்சந்திரனாக இன்று இருக்கிறார். குருசாரத்தில் இருப்பது கண்டிப்பாக புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள், தொழிலுக்காக அன்றன்று செய்யக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய நண்பர்கள் இன்று அந்த தொகையில் சற்று அதிக நிதானம் காட்ட வேண்டும். கடன்கள் இன்று வாங்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நிலை ஆரோக்கியத்திலும் திடீர் குழப்பங்கள், மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய பிரச்சனை வருபவர்கள் மட்டும் சற்று உடனடியான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் தொழிலுக்கான ஏற்றம், புதிய முதலீடுகள் இதெல்லாமே மாடரேட்டாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, பாதுகாப்பான முயற்சிகளுக்கு ஒரு நல்ல பலன்களை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு கொடுக்கும். அதிசார குருவினால் ஓரளவிற்கு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டே இருப்பது, மனக்குழப்பத்தை தவிர்ப்பது, குருவினுடைய மந்திரங்கள் சொல்வது, நவகிரக குருவை வழிபாடு செய்வது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தீபம் ஏற்றுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 5 குடையவர் பாதகஸ்தானத்தில் உச்சமடைவது கண்டிப்பாக மனக்குழப்பத்தினால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கவனம் தேவை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பது மனதில் ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு மகிழ்ச்சியான நிலையாக இருக்கும். தொடர்ந்து இவர்களுக்கு ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, மன மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், இடமாற்றம் இதெல்லாம் நடப்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது. இன்றைய ஒரு தனிப்பட்ட நிலை, அதிக கிரகங்கள் இவங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது, முக்கியமாக 9 குடைய சூரியன் பஞ்சமஸ்தானத்தை பார்ப்பது, பஞ்சமாதிபதியும் இணைந்து பார்ப்பது ஓரளவிற்கு இவங்களுக்கு பாசிட்டிவான நிலை. ஆனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய முதல் குழந்தை வகையில் அவங்களுடைய திருமண வாழ்வில் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு பலனாகவும் இது இணைந்து வருகிறது. நல்ல மேன்மையான காலகட்டம். சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் மட்டும் தனுசு ராசியில் ஒரு அளவான முதலீடு, அளவான ஒரு கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் சற்று கவனமாக இருப்பது, ஓவர் கான்ஃபிடென்ஸை நீங்கள் எல்லா விஷயத்திலும் தவிர்ப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இன்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக தொழில் ரீதியிலான நல்ல ஒரு வளர்ச்சியையும் மாற்றங்களையும் உங்களுக்கு இன்று கொடுக்கும். அற்புதமாக திடீர் மாற்றங்கள், திடீர் முதலீடுகளுக்குடைய வாய்ப்புகளாக இது ஏற்படும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்திற்கான மருத்துவமும் சரியான ஒரு அடுத்த கட்டம் ஆரோக்கியத்தை சரி பண்ணக்கூடிய நல்ல நிலையும் உங்களுக்கு கிடைக்கலாம். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது ஒரு கர்மா ரீதியிலான நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை. அதே சமயம் இது தாயார் இருக்கக்கூடியவர்களுக்கு தாயார் ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலான பலன் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். கடன்கள் வாங்கி சுயதொழில்
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செய்யக்கூடிய மகர ராசி நண்பர்கள் சற்று நிதானமாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஒரு பலன் உங்களுடைய உணவு கட்டுப்பாடு. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் நேர்மையான நியாயமாக செய்யக்கூடிய உழைப்பிற்கு நல்ல அதிர்ஷ்டமான எதிர்பார்த்ததை விட உயர்வான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய தைரியம் பக்கபலமாக இருக்கும். வாழ்க்கை துணை பணியில் இருப்பவர்களாக இருந்தால் வருமானத்தில் நல்ல உயர்வு, அது குடும்பத்திற்கு ஒரு பெரிய மேன்மையான நிலையை உங்களுக்கு கொடுக்கும். தைரியம், தன்னம்பிக்கை இதனால் உங்களுக்கு அதிகரிக்கும். மனதில் உள்ள மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியான காலகட்டம், அதுவுமே கும்பத்திற்கு ஒரு மேன்மையான நிலை. ஆனால் குழந்தைகளோடு நீங்கள் டீல் பண்ணுவது சற்று உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றாற் போல கும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, இது மல்டிபிளான பலன்களை இந்த பாதகஸ்தானத்தில் உள்ள துலாத்தில் உள்ள கிரகங்கள் கும்பத்திற்கு கொடுப்பது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. நல்ல பலன்கள் நடந்து கொண்டே இருப்பது போல இந்த பாதகஸ்தானது கிரகமாக திடீரென்று ஒரு சறுக்கலையும் அது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் சற்று அலர்ட்டாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கும் பொழுது, இன்று இரவு 10 மணி வரை இவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் உணவில் சற்று அதிக கவனம் தேவை. மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு கூட சில உணவு முறைகளால் சரியான ஒரு மன ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய ஜோதிடத்திலும் நம்மளுடைய புராதன ஜோதிட முறைகளிலும் நம்ம பார்த்திருக்கிறோம். அது முக்கியமாக இந்த ஜலராசியாக வரக்கூடிய இந்த ராசிகளுக்கு உணவு கட்டுப்பாடு மிகுந்த ஒரு தாக்கத்தை, மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்குடைய ஒரு நல்ல நிலையாக மாறும். இன்றைய சந்திராஷ்டமத்திற்கு நீங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய மனநிலையால் நீங்களும் டென்ஷன் ஆகாமல் ஓரளவிற்கு விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும். நன்றி நண்பர்களே. இதுதான் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 வியாழக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.